ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஒரு லூனார் எக்லிப்ஸ் சோலார் எக்லிப்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு இதுமாதிரி அட்டை பாக்ஸ் ஒன்று எடுத்து இந்த மேல் பகுதியை கட் பண்ணிருக்கோம். தேவையான பொருள். அதுக்கு அடுத்தது இது வந்து பிளாக் சார்ட்டு, பிளாக் பேப்பர். இது பிளாக் பேப்பர் இன்னரில் ஒட்டுறதுக்காக பிளாக் பேப்பர். இது அதுக்கடுத்தது 2 பால்ஸு, ஒரு எர்த்து, ஒரு 3 பால்ஸு மொத்தம். இதில் வந்து ஒரு எர்த்து ஒன்று வந்து 3, இன்னொன்று சன்னு, மொத்தம் 3 பால்ஸு. அதுக்கடுத்தது இது வந்து இந்த கொசு டப்பாவில் இந்தமாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி கம்பி வளைச்சி ரெடி பண்ணிருக்கேன். அது கம்பியை வளைச்சி ரெடி பண்ணிருக்கேன். இது ரொட்டேட் பண்ணால் அப்படி போகிற மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். இது இல்லை சுற்றிட்டு இல்லை கம்பி பெண்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுவோம். அது அதுக்கடுத்து ஒரு டார்ச் லைட் தேவை. இதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இதெல்லாம் தேவையான மெட்டீரியல்ஸு. மாடல் உள்ளே போயிடலாம். இது 3 பால்ஸு. அதுக்கடுத்தது இந்த மாதிரி உண்டான திங்ஸு இதெல்லாம் தேவையான. இது வந்து சன்னு, இது வந்து எர்த்து, இது வந்து 3 மாடல்ஸ். 3 பால்ஸுக்கும் 3 இது செஞ்சுருக்கோம். இப்போ மாடலுக்குள்ளே போயிடலாம் வாங்க. பாக்ஸில் இப்போ பிளாக் பேப்பர் ஒட்ட போகிறோம். இந்த பிளாக் பேப்பர் எப்படி ஒட்டணும்னா இந்த மேல் அளவில் வச்சு மடிச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அளவுலேருந்து இது வரைய வச்சு இந்தமாரி மடிச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் வச்சு ஒட்டுறதுக்கு. அதுக்கு அடுத்தது உள்ளே வச்சு இப்போ ஒட்டிடலாம். உள்ளே வச்சு சலபன் டேப் போட்டு ஒட்டிடலாம். இப்போ இதுமாரி இப்போ இன்னும் வச்சு உள்ளே வச்சு ஒட்ட வேண்டியதான். அது ஈஸியாக இருக்கும் இதேமாரி செஞ்சோம்னா. இந்த பேப்பரை ஒட்டிக்கிட்டு வரோம். ஒட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி இதில் ஒரு 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த பந்துக்கு எப்படி நேராக வருதோ அதுக்கு நேராக ஹோல்ஸ் கட் பண்ணிடணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அடுத்த பேப்பர் ஒட்டும் போது இடைஞ்சிடலாமல் இந்த பந்து இதை வச்சு பார்த்து உள்ளே வந்து இந்த சைஸ் எந்த சைஸ் வருதோ இந்த சைஸில் இங்கே ஒரு டார்ச் லைட் வைக்கிற மாதிரி ஒரு கட் பண்ணிடணும். இது உள்ளே வச்சா அப்போ அந்த கரெக்டாக அதில் போய் ஃபோக்கஸ் ஆகும். இப்போ இந்த பேப்பர் இந்த இடத்துல ஒட்டுறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியாச்சு. இப்போ டார்ச் லைட்டு உள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டோம். டார்ச் லைட் ஃபிட் பண்ணிட்டு லைட் பண்ணோம்னா லைட் எரியுது. இப்போ இந்த பேப்பரை ஒட்டும் போதும் இந்த பேப்பரை உள்ள இன்னர் ஒட்டும் போதும் கரெக்டாக அந்த சைஸ் கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த ஹோல்ஸுக்கு. அதுக்காக தான் இப்போ முன்னாடியே ஹோல்ஸ் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பேப்பரை நம்ம ஃபுல்லாக ஒட்டுவோம். உள்ளே இன்னரில் எல்லா இடத்துலையும் பேப்பரை ஒட்டியாச்சு. இங்கே அந்த இது பால் செட் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் விட்ருக்கேன். மேலே இது வந்து இந்த பேப்பரை கட் பண்ணி இந்த பேப்பரை மேலே ஒட்ட போகிறோம். அதேமாரி இதை ஒட்டிட்டு இதை மடித்து விட்டோம்னா ஈஸியாக இருக்கும். மேலே ஒட்டுறதை பார்ப்போம் அடுத்தது. இப்போ இந்த பால்ஸை வந்து செட் பண்ணிடலாம். இதில் உள்ளே இங்கே ஒட்டிட்டு இது எப்படி நவுத்தலான்றதை பார்த்துட்டு வரோம். பால் சைடில் வச்சு ஒட்ட போகிறோம். அதில் இந்த மாதிரி க்ளூ கன்னை வச்சுட்டு இதில் வச்சு ஒட்டிட்டோம்னா பால்ஸ் வந்து இன்னும் ரொட்டேட் ஆகும். அதேமாரி இதேமாரி ரொட்டேட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கடுத்தது சன்னை ஒட்டிடுவோம். இது எர்த்து ஒட்டிடுவோம். எர்த்து வந்து இதில் இப்படி வச்சு ஒட்டியாச்சு. எர்த்து ஒட்டியாச்சு. இப்போ 3 இது எர்த்து வந்து ஒட்டியாச்சு. இதில் வந்து டார்ச் லைட்டு வந்து சன்னை வந்து ஆக்டிவேட் ஆகும். சன்னு வந்து இதில் வச்சிட்டோம்னா சன்னு படிக்கும்போது சன் அதில் அடிக்குது. அதில் வரும்போது இந்த இடத்துல வரும்போது இப்போ 3 ஃபுல் 3ஆக இருக்குது. அது நவுந்து வர என்ன ஆகும்னா இது வந்து ஃபுல்லாக வந்து சந்திர கிரகணம் நடக்குது. இது சூரிய கிரகணம். இது ரெண்டையும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ 2 மாடலும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பூமிக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வந்ததுன்னா அது ஒரு கிரகணமும், இது வந்து இதில் வந்ததுன்னா இது ஒரு கிரகணமும் காமிக்கலாம். அதில் 2 கிரகணமாக காமிக்கலாம். இப்போ இந்த சன்னை வந்து இப்படி ஒட்டிட்டோம்னா இப்போ இதில் ஃபிக்ஸ் ஆகிடும் சன்னா. நம்ம இது எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ இது மூவ் பண்ணுற மாதிரி செஞ்சிட்டோம். இப்போ இது மூவ் பண்ணோம்னா
இந்த சைடு வரும்போது ஒரு கிரகணமும் இந்த சைடு வரும்போது இன்னொரு கிரகணமும் ரெண்டு இது காமிச்சிக்கலாம். இல்லை டார்ச் லைட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டார்ச் லைட் வேணும் ஆஃப் பண்ணிக்கலாம். சன்னு, மூணு, எர்த்து மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி செஞ்சிட்டோம். இப்போ இந்த சைடு நோற்றினோம்னா சன்னு, எர்த்து, மூணு இந்த சைடு பின்னாடி சைடு மூணு வந்துடுற மாதிரி இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தது இதில் எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்.